ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டே செஞ்சு சேவல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அங்கிட்டு இங்கிட்டும் சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல தீயோ சொல்லிட்டோம். ஸோ பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். திடீர்னு என்னடா வீடியோ போடுறோன்னு பார்க்குறீங்களா? சாரிங்க, கொஞ்சம் பிஸி, அதனால் போட முடியல. ஸோ நீ வரப்போகிற இதிலெல்லாம் வீடியோ போடுவேன்னு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ வீடியோ முழுசாக பார்க்கலாமா? சேவலை நல்லா நெருப்பில் காட்டினா தான் அதில் இருக்கிற குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து நல்லா பொசுங்கி நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நிலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன், பாருங்கள். எனக்கு வந்து இங்கே ஊருக்கு போக ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், அதனால இந்த வீடியோ. அண்ட் இது வந்து கோழிக்காக நாங்கள் கட்டி வச்ச மாளிகை. சேவல் எல்லாருக்கும் தெரியும். என்னடி பார்க்காத போடுற மாதிரி போடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்றதுக்காக நான் போடுறேன். அது எங்கள் பையும் கருக்கில் தலை ஃபுல்லாக தீஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் டேடி அதை வந்து அறுக்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. நல்லா பொடிசாக வெட்டி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் ரெடி பண்ணுறதுக்காக டேடி பீஸோடு போயிட்டுருக்கிறாரு. ஸோ இனி வந்து அதை வெட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதையும் ஒரு காப்பாற்றிக்கலாம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி கோழியாக இருக்கட்டும் சரி, ஏதாச்சும் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எதாக இருந்தாலும் சரி, டேடி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார். நான் வந்து கூடவே உட்காந்து என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ எனக்கும் வந்து இந்த கோழி க்ளீன் பண்ணுறது, மீன் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறையாலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் உட்காந்து இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். அப்புறம் எங்கள் டாடி கால் இப்படி கை இப்படி இதை விட்டுற அதை விட்டுற அப்படின்ட்டுருப்பாரு. ஸோ நல்லாயிருக்கும், ஃபன்னாக போகும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ணி சமைக்கிறது அதோட இன்னும் ஜாலியாக போகும். ஸோ வந்து